Hi friends, welcome to Veni Streets Tamil. வாங்க இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன ரெசிபி செய்ய போறோம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ் கொடுக்கறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். தட்டைப்பயிறு போண்டா. அது செய்யறதுக்கு நான் இன்னைக்கு முழு தட்டைப்பயிறு எடுத்திருக்கேன். நீங்க உடைச்ச தட்டைப்பயிறு கடையில கிடைக்குது, அதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோல எப்படி முழு தட்டைப்பயிரை உடைச்சு தொலி எடுத்துட்டு போண்டா செய்யலாம்னு பார்க்கலாம். 1 கிலோ அளவுக்கு தட்டைப்பயிரை நல்லா வாஷ் பண்ணிட்டு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். பெரிய பாத்திரத்துல போட்டு நிறைய தண்ணி ஊத்தி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க 8 மணி நேரம் ஊறிடுச்சு. எவ்வளவு சின்னதா இருந்த தட்டைப்பயிறு எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. இதை ஒரு நாள் ஃபுல்லா நம்ம காய வைக்கணும். சுருக்குன்னு வெயில் அடிச்சது அப்படின்னா ஒரே நாள்ல நல்லா மொறுன்னு காஞ்சிரும். நிறைய தண்ணி ஊத்தி நல்லா கிளீன் பண்ணி விட்டுட்டு தான் அப்படியே போட்டிருக்கேன். இப்படி போட்டாதான் டக்குன்னு காயும். துணி மேல போட்டீங்க அப்படின்னா காய கொஞ்சம் லேட் ஆகும். அதுவும் இல்லாம இப்ப அடிக்கடி மழை பெய்யறதுனால நான் குயிக்கா காயணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி தரையிலேயே போட்டிருக்கேன். காலையில கொண்டு வந்து காய போட்டேன். நான் சாயங்காலம் ஒரு 4 மணி போல அதை எடுத்துடுறேன். இந்த சூட்டோடையே பருப்பை உடைச்சு நம்ம தொலி எடுத்துடணும். காஞ்ச தட்டைப்பயிரை உடைக்கிற உரல் இருந்ததுன்னா அதுல போட்டு சுத்தினோம்னா நம்ம பருப்பை ஈஸியா உடைச்சு எடுத்துடலாம். அது உரல் இல்லாதவங்க இந்த மாதிரி ஒரு கட்டை இல்ல அம்மிக்கல் குழவி இருக்கும் இல்லையா, அதை போட்டு இந்த மாதிரி லைட்டா மேலேயும் கீழேயும் தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா அது 2ஆ உடஞ்சிரும். உடஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு முரத்துல போட்டு இப்படி புடைச்சோம் அப்படின்னா அந்த தொலியெல்லாம் வெளியே வந்துடும். 1 கிலோ அளவுக்கு முழு பருப்பு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 3/4 கிலோ அளவுக்கு உடைச்ச பருப்பு கிடைக்கும். 1/4 கிலோ அந்த தொலியெல்லாம் வேஸ்ட் ஆயிரும். தோலோடையே போட்டு வடை சுடலாம், பட் அது சாப்பிட முடியாது, டேஸ்டாவும் இருக்காது, தொண்டையில போய் சிக்கின மாதிரி இருக்கும். உடைச்ச பருப்பை எல்லாம் புடைச்சு எடுத்து தொலியெல்லாம் எடுத்தாச்சு. இப்ப சூப்பரா நம்மளுக்கு உடைச்ச பருப்பு ரெடி ஆயிருச்சு. இப்போ வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் 1 டம்ளர் அளவுக்கு உடைச்ச பருப்பு எடுத்திருக்கேன். 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்தாலே போதும். ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை. இப்ப பாருங்க நல்லா 1/2 மணி நேரம் ஊறி நான் தண்ணியை வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் தனியா. இப்போ வடைக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஊற வச்ச தட்டைப்பயிறு, பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு, பட்டை, கிராம்பு, சோம்பு, பச்சை மிளகாய், உப்பு, பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய். நீங்க பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் விற்கிற விலைக்கு சின்ன வெங்காயம் நம்ம யூஸ் பண்ண முடியாது, அதனால நான் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆனா டேஸ்டா இருக்கும் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணீங்கன்னா. இப்போ ஒரு மிக்சி ஜார்ல நம்ம ஊற வச்ச பருப்பு, பட்டை, கிராம்பு, சோம்பு, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி விடாம நல்லா கெட்டியா அரைச்சுக்கணும். தேவைப்பட்டா 1 ஸ்பூன் இல்ல 2 ஸ்பூன் தண்ணி தெளிச்சுட்டு நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கெட்டியா அரைச்சு எடுக்கணும். அப்பதான் போண்டா எண்ணெய் குடிக்காம நல்லா கிறிஸ்பியா இருக்கும். இப்ப போண்டாக்கு மாவு அரைச்சாச்சு. மத்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்றதுக்குள்ள நம்ம எண்ணெயை சூடுபடுத்த வச்சுக்கலாம். இப்ப நம்ம அரைச்ச மாவோட கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எப்பயுமே நம்ம போண்டா போடுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து எண்ணெயில போட்டு 2 பக்கமும் பொன்னிறமா பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம குட்டி பாப்பா கொடுக்கறதுனால ஃபர்ஸ்ட் பேட்ச்ல மிளகாய் இல்லாம போண்டா பொரிச்சு எடுத்துக்குவேன். அடுத்தடுத்த பேட்ச்ல எக்ஸ்ட்ரா ஸ்பைஸ்க்காக நிறைய கிரீன் சில்லி ஆட் பண்ணிக்குவேன். அவ்வளவுதான், சூப்பரான தட்டைப்பயிறு போண்டா வீட்லயே ரெடி ஆயிருச்சு. ரொம்ப ஹெல்தியான ரெசிபி, குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க. இந்த போண்டா சூடா இருக்கும் போதே சர்வ் பண்ணிருங்க. அப்பதான் வெளியே கிறிஸ்பியாவும் உள்ள நல்ல சாஃப்டாவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பாக்குறேன். பாய்.